வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் நாடுகளுக்கு 4 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. 100 நாள் வேலை திட்டத்தை ஆணவத்துடன் அழிக்க பார்க்கும் மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். 25 ஆண்டுகள் வெற்றியை கொடுத்த ராயபுரம் மக்களை விட்டுவிட்டு வேறு தொகுதிக்கு மாற மாட்டேன், ஜெயக்குமார் உறுதி. சென்னை திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸ் அரங்கில் 27ஆம் தேதி மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். நாம் தமிழர் கட்சியின் சீமான் அறிவிப்பு. கேரள உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவின் வெற்றி தமிழகத்திலும் எதிரொலிக்கும். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. விருத்தாசலத்தில் திமுக நிர்வாகி ரங்கநாதனை தாக்கிய விவகாரத்தில் நாம் தமிழர் சீமான் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. சர்வதேச அளவில் முதலீடுகள் அதிகரிப்பதால் தங்கத்தின் விலை மேலும் உயர வாய்ப்பு. தமிழ்நாடு நகை வியாபாரிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயந்திலால் சலானி தகவல். சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி 4 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். சுற்றுப்பயணத்தின் முதல் நாடாக பிரதமர் நரேந்திர மோடி ஜோர்டான் சென்றுள்ளார். முன்னதாக டெல்லி விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட அவர் தற்போது ஜோர்டான் விமான நிலையம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை ஜோர்டான் பிரதமர் ஜாஃபர் ஹாசன் நேரில் சென்று வரவேற்றார். தொடர்ந்து ஜோர்டான் மன்னர் 2ஆம் அப்துல்லா பின் அல்ஹைசனை பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளனர். ஜோர்டான் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் நரேந்திர மோடி நாளை எத்தியோப்பியா செல்கிறார். அதனைத் தொடர்ந்து ஓமன் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னர் ஹைதம் பின் தாரிக்கை சந்திக்கிறார். அந்த சந்திப்பின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 100 நாள் வேலை திட்டத்தை ஆணவத்துடன் அழிக்க பார்க்கும் மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மத்திய அரசு மாற்றியதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கும் ஒன்றிய பாஜக அரசு தேசத்தந்தை காந்தியடிகளின் மீதுள்ள வன்மத்தால் அவர் பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரை திணித்திருக்கிறார்கள் என்றும் 100% ஒன்றிய அரசின் நிதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்திற்கு இனி 60% மட்டுமே நிதி ஒதுக்குவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். மேலும் 3 வேளாண் மசோதாக்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு போன்றவற்றில் எப்படி பின்வாங்கினார்களோ அதே போல மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கும் முயற்சியிலும் மக்கள் உங்களை நிச்சயம் பின்வாங்க வைப்பார்கள் என்றும், எனவே மக்களின் சீற்றத்திற்கு ஆளாகாமல் இப்போதே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று எக்ஸ் தள பதிவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். 25 ஆண்டுகள் எனக்கு வெற்றியை கொடுத்த ராயபுரம் மக்களை விட்டுவிட்டு வேறு தொகுதிக்கு மாற மாட்டேன் என்று ஜெயக்குமார் உறுதியுடன் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு 5 முறை வெற்றி பெற்றுள்ளார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த தொகுதியின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த ஜெயக்குமார் கடந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் ஐடியிடம் மூர்த்தியிடம் தோல்வியடைந்தார். இதனிடையே அதிமுக தலைமை மீது ஜெயக்குமார் விரக்தியில் இருப்பதாகவும் விரைவில் அதிமுகவிலிருந்து ஜெயக்குமார் விலகுவார் என்று கூறப்பட்டது. இந்த தகவலை ஜெயக்குமார் மறுத்து உயிர் மூச்சு உள்ளவரை அதிமுகவில் இருப்பேன் என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் இன்று ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ராயபுரம் தொகுதியில்தான் போட்டியிடுவேன் என்றும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் 25 ஆண்டுகள் எனக்கு வெற்றியை கொடுத்த ராயபுரம் மக்களை விட்டுவிட்டு வேறு தொகுதிக்கு மாற மாட்டேன் எனவும் ஜெயக்குமார் உறுதியுடன் தெரிவித்தார். சென்னை திருவேற்காடு ஐபிஎன் பேலஸ் அரங்கில் வரும் 27ஆம் தேதி மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று நாம் தமிழர் கட்சியின் சீமான் அறிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தனது தலைமையில் வரும் 27ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சென்னை திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸ் அருகில் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது என்றும், பொதுக்குழு கூட்டத்திற்கான அழைப்பு கிடைக்கப்பெறும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுக்குரிய அழைப்பிதழ், கடிதம் மற்றும் உறுப்பினர் அட்டையுடன் தவறாமல் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று அறிக்கையில் சீமான் தெரிவித்துள்ளார். கேரள உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவின் வெற்றி தமிழகத்திலும் எதிரொலிக்கும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கேரளத்தில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றதற்கு
கேரள பாஜக மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் 45 ஆண்டுகளாக தோற்கடிக்கவே முடியாத என்ற இருமாப்புடன் இருந்த கேரள இடதுசாரி முன்னணியை பாஜக தனித்து களம் கண்டு திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியுள்ளது. மேலும் மாநிலம் முழுவதும் பல்வேறு உள்ளாட்சிகளில் பாஜக கால் பதித்துள்ளது என்றும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றிக்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடி மீதுள்ள மக்களின் நம்பிக்கையும் கேரள பாஜக தொண்டர்களின் தொய்வில்லாத உழைப்பும் தான் என்று தெரிவித்த அவர், கேரள உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவின் வெற்றி தமிழகத்திலும் எதிரொலிக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். விருத்தாசலத்தில் நேற்று திமுக நிர்வாகி ரங்கநாதனை தாக்கிய விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய சீமானின் காரை திமுக நிர்வாகி ரங்கன் வழிமறித்து அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த சீமான் மற்றும் அவரது தொண்டர்கள் திமுக நிர்வாகி ரங்கனை சரமாரியாக தாக்கினர். தொடர்ந்து ரங்கனை கைது செய்ய வேண்டும் என்றும் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் நேற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இன்று சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக ரங்கநாதன் அளித்த புகாரின் பேரில் விருத்தாசலம் காவல் நிலையத்தில் சீமான் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாம் தமிழர் கட்சியினர் அளித்த புகாரின் பேரில் திமுக பிரமுகர் ரங்கநாதன் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் முதலீடுகள் அதிகரிப்பதால் தங்கத்தின் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக தமிழ்நாடு தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க மாநில தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு தங்கம் மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க மாநில தலைவர் ஜெயந்திலால் சலாலி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சர்வதேச அளவில் பொருளாதார போட்டி அதிகரித்து வருவதால் மற்ற பொருட்களின் முதலீடு செய்வதை விட தங்கத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பானதாகவும் லாபகரமாகவும் இருப்பதால் முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீது அதிக அளவில் முதலீடு செய்து வருகிறார்கள். இதனால் விலை உயர்ந்து வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிக்கும் என்றும் புதிய ஆண்டிலும் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் வியாபாரிகள் சங்க மாநில தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் நாளை முதல் நாளை மறுநாள் வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திட்டக்குடி அருகே மங்களூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 604 பேருக்கு தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் பணி நியமன ஆணையை வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணைக்கு இணங்க மகளிர் திட்டம் சார்பில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கில் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது. அதன்படி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த மங்களூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் 5 தனியார் துறையினர் பங்கேற்று இளைஞர்களை தேர்வு செய்தனர். முகாமில் 2043 இளைஞர்கள் கலந்து கொண்டதில் 604 இளைஞர்கள் பல்வேறு தனியார் நிறுவன பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இதனையடுத்து தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலாளர் வீர ராகவராவ், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குனர் சி. பழனி, மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்யா செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 604 நபர்களுக்கு பணி நியமன ஆணையினை வழங்கினார். நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மண்டல இணை இயக்குனர் அருணகிரி, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இணை இயக்குனர் மீனாட்சி, மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சாய் பிரியா மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவிலில் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற தொகுதி சார்பில் BLA-2 பயிலரங்கம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற தொகுதி சார்பில் BLA-2 பயிலரங்கம் மற்றும் தொகுதி மாநாடு நடைபெற்றது.
மாநாட்டிற்கு காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் KVMS சரவணகுமார் தலைமை தாங்கினார். மாநில செயற்குழு உறுப்பினர் மருதை, மாநில பட்டியல் அணி துணைத் தலைவர் ரங்கேஷ், ஒன்றிய தலைவர்கள் அரவிந்த், பிரபாகரன், வினோத்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநாட்டில் பங்கேற்றவர்களை மாவட்ட பொருளாளர் சீனு சங்கர் வரவேற்றார். மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன், மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜேஷ் சின்னதுரை ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்தும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்பது குறித்தும் விளக்கி பேசினர். மாநாட்டில் விவேகானந்தன், சக்தி முருகன், சுரேஷ்குமார், கிருஷ்ணராஜ், சரண்ராஜ், மூர்த்தி, மாலா இருதயராஜ், வேல்விழி, பாரத், மணியரசன், கலைவாணி, மூவேந்தன், மார்க்கண்டேயன், ரவி, சரவணன், சசிகுமார், அரவிந்த், தர்மராஜ், வாண்டையார் இருப்பு, தட்சிணாமூர்த்தி, சிவகுமார், கார்த்திகேயன், மோகன்தாஸ், கனகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் காட்டுமன்னார் கோவில் தெற்கு ஒன்றிய தலைவர் செந்தில்குமார் நன்றி தெரிவித்தார். கோவை மல்மிச்சப்பட்டி வானொலி நகர் பகுதியில் அமைந்துள்ள தாருல் உலும் அஷ்ரபியா சுன்னத் ஜமாத் ஹனபி மதராசாவின் 4ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை மல்மிச்சப்பட்டி வானொலி நகர் பகுதியில் அமைந்துள்ள தாருல் உலும் அஷ்ரபியா சுன்னத் ஜமாத் ஹனபி ஜமாத் பள்ளிவாசல் மற்றும் மதராசாவின் 4ஆம் ஆண்டு விழா மற்றும் மதராசா மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா மதராசா வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளிவாசல் பொதுச் செயலாளர் அஷ்ரப் அலி உலவி ரஷாதி தலைமை தாங்கினார். விழாவில் தாருல் உலும் அஷ்ரபியா சுன்னத் ஜமாத் ஹனபி ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் கோவை மாவட்ட காஜா அப்துல் ரஹீம், இம்தாய், பால்ஜி பாகவி, ஹத்ரஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மதராசா மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர். விழாவில் ஆடிட்டர் கலிமுதீன், ஹைதர் அலி, திப்பு சுல்தான், தக்னி சுன்னத் ஜமாத் பொருளாளர் வழக்கறிஞர் இஸ்மாயில், கவுண்டபாளையம் மஸ்ஜிதே நூர் பள்ளிவாசல் தலைவர் சுக்ருல்லா பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கும் குரல் கொடுத்தவர் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் என்று சென்னை சேப்பாக்கத்தில் பாமக கௌரவ தலைவர் GK மணி தெரிவித்தார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் பாமக கௌரவ தலைவர் GK மணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாமக தமிழ்நாட்டில் வலிமையான கட்சி என்றும் சமூக நீதியை உயிர்மூச்சாக கொண்டு 1980 கட்சியை ராமதாஸ் வளர்த்தார் என்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கும் குரல் கொடுத்தவர் ராமதாஸ் எனவும் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக பாமகவை உருவாக்கி 21 ஆண்டு காலம் வரை நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வெளியிட்டவர் மருத்துவர் ராமதாஸ் என்றும் ராமதாஸிற்கு ஏற்பட்ட சோதனை, பாமகவில் ஏற்பட்ட நெருக்கடி சொல்லி மாளாது என்றும் GK மணி தெரிவித்தார். மேலும் பாமக யாரால் வந்தது என அனைவருக்கும் தெரியும் எனவும் பாமகவை வளர்த்ததில் மருத்துவர் ராமதாஸ் தான் முக்கிய காரணம். இளம் வயதில் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக்கியவர் ராமதாஸ் என்றும் பாமக கௌரவ தலைவர் GK மணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு கொடுக்கும் மகளிர் உரிமை தொகையில் மத்திய அரசின் பங்களிப்பும் உள்ளது என்று பெரம்பலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக மாநில செயலாளர் அஸ்தவமன் தெரிவித்தார். பெரம்பலூரில் நடைபெற்ற பாஜக சார்பில் பூத் கமிட்டி கூட்டம் அதன் மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினர். அப்போது SIR குறித்தும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பாஜக சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளரை எவ்வாறு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது குறித்தும் விளக்கமாக தெரிவித்தனர். கூட்டத்தை தொடர்ந்து பாஜக மாநில செயலாளர் அஸ்தவமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சவுக்கு சங்கர் வீட்டின் பீரோ உடைத்து காவல்துறையினர் பணத்தை எடுத்து சென்றது அதுவும் ஒரு திருட்டுதானே என்று காவல்துறை ஒருவரை கைது செய்தால் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், போன், லேப்டாப்பை பறிமுதல் செய்யலாம். ஆனால் பணத்தை எப்படி சீல் பண்ணுவீங்க என்று பாஜக மாநில செயலாளர் அஸ்தவாமன் கேள்வி எழுப்பினார். விருத்தாசலம் அருகே விளாங்காட்டூரில் செயல்பட்டு வரும் அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் அரையாண்டு தேர்வு புறக்கணித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த விளாங்காட்டூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இப்பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களின் கல்வி திறனை மேம்படுத்தும் வகையில் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என கூறி மாணவர்களின் பெற்றோர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள், கல்வி இயக்குநர்கள், மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சரின் தனிப்பிரிவு என அனைவருக்கும் மனு அளித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கு தேவையான இடவசதி, நிதி வசதி என அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர்.
இருப்பினும் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்படாமல் உள்ளதால் பள்ளியில் பயிலும் 183 மாணவர்களும் தற்போது பள்ளிக்கு வராமல் இன்று நடைபெறக்கூடிய அரையாண்டு பருவ தேர்வை முற்றிலுமாக புறக்கணிப்பு செய்துள்ளனர். இது தொடர்பாக ஆசிரியர்கள் பெற்றோர்களிடம் பேசியபோது தங்களது கிராமத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தாத வரை மாணவர்கள் தேர்வுக்கு வரமாட்டார்கள் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். அதையும் நம்பி இருந்து எங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கவில்லை. ஆகையால் இன்னைக்கு மானிய கோரிக்கையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பேரில் பார்த்திங்கன்னா கருவூலத்தில் ஸ்டேட் பேங்கில் 1 லட்ச ரூபா மக்களோட பங்கு பணமாக பள்ளியை தரம் உயர்த்துக்காக கட்டியிருக்காங்க. அப்படி இருந்தும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்போ நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்து எல்லாம் செஞ்சாங்க. அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்குது. அதனால் இன்றைக்கி அரையாண்டு பரீட்சை நடக்கிற நேரத்தில் மக்களும் இப்போ மாணவர்கள் பெற்றோர்களும் பொதுமக்களும் சேர்ந்து நாங்கள் பல கோரிக்கைகளை வச்சு எந்த கோரிக்கைக்குமே அரசாங்கம் செவி சாய்க்காத காரணத்தால் மட்டும்தான் இப்போ பெற்றோர்கள் மட்டும்தான் அவங்க குழந்தைய அவங்களே நிறுத்திக்கிறாங்க. அது குழந்தைகள் பாதுகாப்புக்கு தான். ஏன்னா எங்கள் ஊர் முன்னாடி பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் நிறையா நடக்குது. ரோட்டில் கிராஸ் பண்ணி போக முடியல. காலையில் 200 பசங்க மேலே எங்கள் ஸ்கூல்லேருந்து போகிறாங்க. 3 ஊர்லேருந்து எங்களுக்கு இந்த ஸ்கூலு பஸ்ஸே நிறுத்த மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்ன போனீங்கன்னா பஸ் ஸ்டாப்பை தாண்டி நிறுத்துறாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா யார் பொறுப்பாக்குறது? மயிலாடுதுறையில் உள்ள அரசு பெரியார் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் செவிலியர்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் அரசு பெரியார் மருத்துவமனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் 600க்கும் மேற்பட்ட உள் நோயாளிகளும் 3000க்கும் மேற்பட்ட புற நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவமனையில் MRI ஸ்கேன், CT ஸ்கேன் வசதிகள் உள்ள நிலையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் அவசர சிகிச்சை மேற்கொள்ள முடியாமல் மேல் சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்படுவதாக நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை கண்டித்தும் போதிய மருத்துவர்கள் செவிலியர்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் பல்வேறு கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையில் டயாலிசிஸ் பிரிவு, முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்ட அலுவலக பிரிவு, நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் இடம் ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து சுகாதார இணை இயக்குனர் பானுமதி, தலைமை மருத்துவர் மருதபாணன் உள்ளிட்ட மருத்துவ அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் ஆய்வுக் கூட்டம் நடத்தி மருத்துவமனையின் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் கூட்டணிதான் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறும் என்று தஞ்சையில் கட்சியின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக வந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வரும் பிப்ரவரி 23ஆம் தேதி எங்கள் கூட்டணி குறித்த விவரத்தை உறுதியாக தெரிவிப்பேன் எனவும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் கூட்டணிதான் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும், இதை அதீத நம்பிக்கையில் கூறவில்லை எனவும், தற்போதைய அரசியல் நிலவரத்தில் 4 முனை போட்டி நடைபெறுகிறது எனவும், இதை முழுமையாக தெரிந்துதான் கூறுகிறேன் எனவும் TTV தினகரன் தெரிவித்தார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்ற கட்சிகள் மீண்டும் வந்து இணையும் வாய்ப்பு உள்ளது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருப்பது அவருடைய கருத்து எனவும், நான் எனது கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் விருப்பத்தை வைத்தே செயல்படுவேன் என்றும் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். கட்சி நிர்வாகி வீட்டு திருமணத்திற்கும் ஒரு புதுமனை விழா நிகழ்ச்சிக்காக தான் வந்திருக்கு. அரசியல் பத்தி வேற என்ன, நீங்க தான் சொல்லணும். எல்லாம் அப்படியே உங்களோட நோக்கம் திமுக வீழ்த்துறதா, எடப்பாடியை வீழ்த்துறதா? எப்படி? ஏன் நான் இத்தனை நாள் இங்கதான் ஆரம்பிச்சேன். ஆகஸ்ட் 27ல இருந்து மலர்வேந்தன் திருமணத்துல இருந்து நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த 3 மாசத்துல நான் சொல்றதை வச்சு என்னுடைய எண்ணம் என்ன என்பது எங்க தொண்டர்களுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அது திரும்ப பேசி இது பிப்ரவரி 24 வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா இன்னும் கூட்டணிகள்லாம். வாக்கு திருட்டிற்கு எதிராக புதுடெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொருளாளர் ஸ்ரீபெரும்புதூர் SA அருள்ராஜ் கலந்து கொண்டு வாக்கு திருட்டிற்கு எதிராக ஆக்ரோஷமாக கண்டன குரலை பதிவு செய்தார். புதுடெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் வாக்கு திருட்டிற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தலைமையில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் இந்தியா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களும் தொண்டர்களும் பங்கேற்றனர். இதேபோன்று தமிழ்நாடு சார்பில்
காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட பொருளாளர் ஸ்ரீபெரும்புதூர் SA அருள்ராஜ் கலந்து கொண்டு வாக்கு திருட்டிற்கு எதிராக தொண்டர்களுடன் ஆக்ரோஷமாக கண்டன குரலை பதிவு செய்தார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்டம் பொருளாளர்களான காஞ்சிபுரம் சீனிவாச ராகவன், குன்றத்தூர் கௌதமன், காஞ்சிபுரம் மாநகர தலைவர் நாதன், காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் SC துறை மாவட்ட தலைவர் தங்கராஜ், காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மை துறை தலைவர் கீவலூர் முருகன் சாந்தகுமார், ஸ்ரீபெரும்புதூர் சிறுபான்மை துறையின் வட்டார தலைவர் பிள்ளைப்பாக்கம் விநாயகம் விக்டர், மன்னூர் ராகுல் மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களின் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். குறைந்தபட்சம் 40 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்ய வேண்டும் என்றும், கீரைகள், காய்கறிகள், பழங்களை தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் உயர் இரத்த அழுத்தத்தினால் வரும் பாதிப்பை வெகுவாக குறைக்க முடியும் என்றும் திண்டுக்கல்லில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உலக இரத்த அழுத்தத்தின் துணைத் தலைவர் டாக்டர் நரசிங்கன் தெரிவித்தார். உலக இரத்த அழுத்த தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல்லில் உயர் இரத்த அழுத்தத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக இரத்த அழுத்த கழகத்தின் துணைத் தலைவர் டாக்டர் நரசிங்கன், தமிழ்நாடு கிளை தலைவர் டாக்டர் கண்ணன் ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் உலக இரத்த அழுத்தத்தின் துணைத் தலைவர் டாக்டர் நரசிங்கன் பேசினார். அப்போது நாளுக்கு நாள் உயர் இரத்த அழுத்தத்தின் பரவல் அதிகமாகிக் கொண்டே இருந்தாலும் நோயாளிகளுக்கு அதன் அறிகுறிகள், அந்நோய் பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே மிகவும் குறைவாக உள்ளது என்றும், தற்போதைய தரவுகளின்படி இந்தியர்களில் 31 கோடி மக்கள் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும், உலகெங்கிலும் அதிகபட்ச இறப்பை ஏற்படுத்துவதற்கு உயர் இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட நோயே முதல் காரணமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் உணவில் 5 கிராமிற்கு குறைவாக உப்பை குறைக்க வேண்டும், துரித உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகளை குறைக்க வேண்டும், பழங்கள், காய்கறிகள், கீரைகள் உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும், சீரான உடற்பயிற்சியுடன் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 40 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்ய வேண்டும் என்றும், உயர் இரத்த அழுத்தத்தை கண்டுபிடிக்க மருத்துவரை அணுக வேண்டும் எனவும், இம்முறைகளை பின்பற்றினால் உயர் இரத்த அழுத்தத்தினால் வரும் பாதிப்பை வெகுவாக குறைக்க முடியும் என்றும் உலக இரத்த அழுத்தத்தின் துணைத் தலைவர் டாக்டர் நரசிங்கன் தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டாக்டர் மதி செல்வன், டாக்டர் சேகர், டாக்டர் முரளிதரன் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் துணைத் தலைவர் டாக்டர் பிரபாகரன், செயலாளர் டாக்டர் சந்திரசேகர், பொருளாளர் டாக்டர் கண்ணன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நாளில் அவரின் பஞ்சி வசனம் பேசி தஞ்சை போக்குவரத்து காவல்துறையினர் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெறும் சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் அறிவுரையின்படி பல்வேறு தனியார் அமைப்புகளுடன் இணைந்து தஞ்சாவூர் நகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவல்துறையினர் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் ஆத்துப்பாலம் பகுதியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது போக்குவரத்து விதிமுறைகளை மதித்து இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு போக்குவரத்து ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான காவல்துறையினர் வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது குழந்தைக்கு தேவை தாலாட்டு, ஹெல்மெட் அணிந்து வந்தமைக்கு உங்களுக்கு தேவை பாராட்டு என தெரிவித்தார். மேலும் ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுனா உனக்கு நல்லது, ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டுனா எமனுக்கு நல்லது, ஹெல்மெட் போடாமல் பைக் போனால் ஆபத்து எப்போ வரும், எப்படி வரும் என யாருக்கும் தெரியாது என்றும், ஆனால் வரவேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும் என்றும் தெரிவித்தனர். மேலும் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி என நடிகர் ரஜினியின் பஞ்ச் டைலாக்கை பேசி இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளையின் செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி, நிர்வாக உதவியாளர் குகனேஸ்வரி, கண்காணிப்பாளர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். சீர்காழி அருகே அகன கிராமத்தில் சம்பா நெற்பயிர்களை நாசம் செய்யும் காட்டு பன்றிகளை சுட்டுப்பிடிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்டா மாவட்டத்தின் கடைமடை பகுதியான மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த அகனி கிராமத்தில் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் விவசாயிகள் சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் முப்போகம் விளைந்த நெற்பயிர் சாகுபடி தற்பொழுது ஒரு போகத்திற்கே வழியில்லாமல் தவிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டு வங்கிகளில் கடன் பெற்று விவசாயத்தை செய்து வரும் நிலையில் இயற்கை பேரிடர் காலங்களில் பயிர்கள் சேதமடைவதை சந்தித்து வருவதாகவும், இரவு நேரங்களில் வயல்வெளிகளில் காட்டு பன்றிகள் புகுந்து பயிர்களை நாசம் செய்வதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் காட்டு பன்றிகளை பிடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கும் வனத்துறையினருக்கும் கோரிக்கை விடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ நாற்று விட்ட பருவத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையாக நாற்று விட்ட காலத்துலேயும் காட்டு பன்னியோட தொல்லை அதிகமாகி பல முறை பாதித்து மீண்டும் இந்த வெள்ள காலத்தில் பயிர்களை
காவந்து பண்ணி கொண்டாந்த நேரத்தில் அறுவடை வர நேரத்தை பார்த்து மீண்டும் காட்டு பண்ணியோட தாக்கம் அதிகமாயிட்டுது. இப்போ எங்களுடைய விவசாயம் விவசாயிகளுடைய நிலை முற்றிலுமாக சீரழிந்து பொருளாதார நிலை பின்தங்கிட்டோம். எங்களுக்கு விவசாயத்தை தவிர எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லை. எனவே அரசாங்கம் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா விவசாயிகள் தற்கொலை பண்ணுற சாயரை தவிர வேறு வழியே தெரியல எங்களுக்கு. இதை உடனடியாக வனத்துறை அலுவலரும் மாவட்ட ஆட்சியாளரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு போதிய பாதுகாப்பையும் ஒரு பொருளாதார இழப்பையும் விவசாயத்தோட பொருளாதார இழப்பையும் எங்களுக்கு அளிக்குமாறு அரசாங்கத்தையும் மாவட்ட ஆட்சியரையும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மகளிர் சுய உதவி குழுவிற்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மூலம் கடனாக பெறப்பட்ட ரூபாய் 17,50,000 மோசடி செய்த பாஜக நிர்வாகிகள் 2 மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட வளர்மதி மகளிர் குழுவினர் காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தரமணியில் கணவருடன் வசித்து வரும் வளர்மதி என்பவர் தனது வீட்டின் அருகில் வசித்து வரும் 14 பெண்களை ஒன்று சேர்த்து மகளிர் சுய உதவி குழுவை நடத்தி வருகிறார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியில் வளர்மதி உறுப்பினராக இருப்பதால் அதே கட்சியை சேர்ந்த நான்சி செந்தில்குமார் மற்றும் மரிசுவாதி ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இருவரும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ALF மூலம் குறைந்த வட்டியில் பணம் வாங்கி தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறி வளர்மதி நடத்தி வரும் மகளிர் குழுவின் பெயரில் ஆதம்பாக்கத்தில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலம் 2 மாதத்திற்கு முன்பு ரூபாய் 17,50,000 கடன் பெற்றனர். வங்கியில் கடனாக பெறப்பட்ட பணத்தை வளர்மதியிடம் நைஸாக பேசி நான்சி செந்தில்குமார் மற்றும் மரியா சுவாதி ஆகியோர் பெற்றுக்கொண்டு மகளின் திருமணம் முடிந்த பின்னர் பணத்தை திருப்பி கொடுப்பதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் ரூபாய் 4 லட்சத்தை மட்டும் கொடுத்துவிட்டு மீதமுள்ள 13,50,000 இருவரும் திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றியதால் வளர்மதியின் மகளிர் குழுவிற்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பணத்தை கட்ட வேண்டும் என நெருக்கடி கொடுத்தது. இதனால் பாதிக்கப்பட்ட வளர்மதி மகளிர் குழுவினர் இது குறித்து சென்னை ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்தனர். ஆனால் ஆதம்பாக்கம் காவல்துறை அதிகாரிகள் இவர்களின் புகார் மனுவை பெறாமல் திருப்பி அனுப்பிவிட்டனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது புகார் மனுவை காவல்துறை அதிகாரிகள் பெற மறுப்பதாகவும் புகாரை குற்றப்பிரிவில் வழங்குமாறும் தங்கள் அலைக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக மேலும் மகளிர் குழுவினர் தெரிவிக்கையில், நான் கானக ஹவுசிங் போர்டில் வந்திருக்கேன். என் பேர் வளர்மதி. நான் 8 வருஷமா குழு நடத்திட்டு இருக்கேன். இப்போ இவங்க நான்சி செந்தில்குமார்ன்றவங்களும் மரிய சுவாதின்றவங்களும் ஒரு 2-3 லோன் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பேங்க் மூலிமா. இப்போ என்னோட பேங்க் ப்ரூஃப் வச்சுட்டு நான் ALFன்னு ஒரு லோன் பண்ண போகிறேன், அந்த லோன் மூலிமா உங்களுக்கு லோன் காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசை காட்டி எங்களை இது பண்ணாங்க. பேங்க்லேயும் பேங்க் ஆதம்பாக்கம் பிரான்ச் IOB பிரான்ச்சில் 17 லட்சம் ரூபாய் லோன் எங்களுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு. எங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்த காசை எங்களை வச்சே வித்ட்ரா பண்ணி அவங்க கையில் வாங்கிக்கிட்டு எதுவும் பேசவே இல்லை. பொண்ணு நிச்சயார்த்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லி எங்களுக்கு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1.5 மாதம் கழிச்சு நாங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணதால எங்களுக்கு 4 லட்ச ரூபா கொடுத்தாங்க. மீதி 13 லட்சம் கேட்கும்போது அவாய்ட் பண்ணிட்டே வராங்க. ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நான் கட்சியில் இருக்கேன், பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அவாய்ட் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் எங்களை ஆள் வச்சு மிரட்டுற மாதிரியே பேசுகிறாங்க அவங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். அங்கே பார்த்தா கம்ப்ளைண்ட் எடுக்காமல் எங்களுக்கு பொருளாதார குற்றவியல் பிரிவுக்கு போங்க, நாளைக்கு போங்க, இன்னைக்கு சண்டே லீவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாமே 14 பேரும் கஷ்டப்படுற ஃபேமிலி. கொஞ்சம் பார்த்து இந்த அரேஞ்ச் பண்ணி வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இதனால உங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கு? சார் எங்களால் பேங்க்ல EMI கட்ட முடியல. பேங்க் ப்ரெஷர் பண்றதால எங்களால் EMI கட்ட முடியல. இவங்க காசு வாங்கி வச்சதால எங்களால் காசு கட்ட முடியல. ஊத்துக்கோட்டை அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா கால பைரவர் திருக்கோவிலில் பைரவர் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த தொம்பரம்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா கால பைரவர் திருக்கோவிலில் தேய்பிறை அஷ்டமியையொட்டி பைரவர் ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அதிகாலையில் அஷ்ட பைரவருக்கும் விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கும் பால், தயிர், பன்னீர், சந்தனம், இளநீர், ஜவ்வாது, மஞ்சள், குங்குமம், திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதன் பின்னர் வெள்ளி கவசத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கால பைரவர் கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ மகா கால பைரவரை வழிபட்டனர். மேலும் திருமண தடை நீங்க வேண்டும், வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களுக்கு பூசணிக்காயில் விளக்கேற்றி வைத்து ஸ்ரீ மகா கால பைரவரை பக்தர்கள் வழிபட்டனர். ஸ்ரீ மகா கால பைரவர் ஜெயந்தி விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார், ஒன்றிய செயலாளர்கள் வேதகிரி, கோதண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் MSK ரமேஷ் ராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினரும் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளருமான
பிஜே மூர்த்தி தலைமை செயற்குழு உறுப்பினர் குணசேகரன், மாவட்ட துணை செயலாளர் உமா மகேஸ்வரி, இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சங்கர் உள்ளிட்டோர் சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம், பிரசாதம் வழங்கப்பட்டது. ஒரகடம் அடுத்த செரப்பனஞ்சேரி வீமீஸ்வரர் திருக்கோவிலின் திருப்பணி பாலாலயம் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அடுத்த செரப்பனஞ்சேரியில் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் அருள்மிகு வீமீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. புராண காலங்களில் 27 நட்சத்திரங்களும் செரப்பனஞ்சேரிக்கு வந்து சுயம்புவாக எழுந்தருளியுள்ள சிவபெருமானை பூஜித்து அருள் பெற்றமையால் சிவபெருமானுக்கு விண்மீனீஸ்வரர் என்று பெயர் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் குலோத்துங்க சோழ மன்னன் கட்டிய புகழ்பெற்ற விமீஸ்வரர் திருக்கோவில் தற்போது முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் புனரமைக்க வேண்டும் என அரசிற்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் வி.கே. சேகர் பாபு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலுக்கு வருகை புரிந்து கோவிலை புனரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்தார். இதனையடுத்து விமீஸ்வரர் திருக்கோவிலின் கருவறை, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர், சூரியன், சந்திரன் ஆகிய சன்னதிகளை கட்டுதல், தரைத்தளம் அமைத்தல், சுற்றுச்சுவர் அமைத்தல் ஆகிய திருப்பணிகளுக்கு ரூபாய் 2,96,00,000 மதிப்பீட்டில் நவம்பர் 26ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சியின் வாயிலாக திருப்பணிகளை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து திருப்பணிகள் செய்யப்படுவதை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்று விநாயகர் பூஜை, கலச ஸ்தாபன பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திங்கள் அன்று காலையில் 2ஆம் கால யாக பூஜை தொடங்கியது. அப்போது கும்பத்தில் ஆவாகனம் செய்யப்பட்டிருந்த மூலவர் விமீஸ்வரர், சொர்ணாம்பிகை, சூரியன், விநாயகர், நந்தி ஆகிய மும்மூர்த்திகளை அத்தி பல்லகையில் ஆவாகனம் செய்யும் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது. பிறகு மூலமூர்த்திகள் ஆவாகனம் செய்யப்பட்ட அத்தி பலகைகளுக்கு காலை 9:30 மணி அளவில் பாலாலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவில் திருப்பணி பாலாலய பூஜையில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ஆர். கார்த்திகேயன், நிர்வாக அதிகாரி செந்தில்குமார், ஆய்வாளர் பிரித்திகா, மாவட்ட கவுன்சிலர் அமுதா செல்வம், ஒன்றிய கவுன்சிலர் மணிகண்டன், ஊராட்சி தலைவர் ஏழுமலை, முன்னாள் தலைவர் பார்த்தசாரதி மற்றும் செரப்பனஞ்சேரி கிராம மக்கள் கலந்து கொண்டனர். பாலாலய விழாவிற்கான ஏற்பாடுகளை காஞ்சிபுரம் மண்டல இணை ஆணையர் சி. குமரதுரை அறிவுரைப்படி திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சோ. செந்தில்குமார் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விமீஸ்வரரை வழிபட்டனர். பக்தர்கள் அனைவருக்கும் புளியோதரை, வெண்பொங்கல், கேசரி பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. குடியாத்தம் சேம்பள்ளியில் அமைந்துள்ள செல்வப்பெருமாள் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சேம்பள்ளி ஊராட்சியில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத செல்வப்பெருமாள் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. அதனையடுத்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவாச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் மூலவருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத செல்வப்பெருமாளை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் 5 வகையான அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா வழக்கறிஞர் டி.ஜி. பிரபாகர ரெட்டி, துணை தர்மகர்த்தா சந்திரமௌலி ரெட்டி, சேம்பள்ளி பகுதி மக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் நாடுகளுக்கு 4 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. 100 நாள் வேலை திட்டத்தை ஆணவத்துடன் அழிக்க பார்க்கும் மத்திய அரசிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். 25 ஆண்டுகள் வெற்றியை கொடுத்த ராயபுரம் மக்களை விட்டுவிட்டு வேறு தொகுதிக்கு மாற மாட்டேன், ஜெயக்குமார் உறுதி. சென்னை திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸ் அரங்கில் 27ஆம் தேதி மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். நாம் தமிழர் கட்சியின் சீமான் அறிவிப்பு. கேரள உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவின் வெற்றி தமிழகத்திலும் எதிரொலிக்கும். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை. விருத்தாசலத்தில் திமுக நிர்வாகி ரங்கநாதனை தாக்கிய விவகாரத்தில் நாம் தமிழர் சீமான் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. சர்வதேச அளவில் முதலீடுகள் அதிகரிப்பதால் தங்கத்தின் விலை மேலும் உயர வாய்ப்பு. தமிழ்நாடு நகை வியாபாரிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயந்திலால் சலானி தகவல். சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.